find the value of the trigonometric function. cosecant minus 1410 இருக்கு. இங்கே minus sign இருக்கு. இப்போ cosecant of minus theta அப்படின்னா minus cosecant theta இது ஃபார்முலா. ஓகே, அப்போ நமக்கு இருக்கிறது cosecant of minus 1410 டிகிரி அப்படின்னா minus cosecant 1410 டிகிரின்னு அர்த்தம். சரியா? இப்போ இந்த டிகிரி 360 விட ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 360ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 3 டைம்ஸ் போடலாமா? டிகிரி வருது. ஓகே, ரிமைண்டர் 330. இப்போ மைனஸ் cosecant இங்கே 1410 3 into 360 plus 330 எழுதலாம். எப்படி? 3 into 360 plus 330 dividend equal to divisor into quotient plus remainder. இது சின்ன கிளாஸ்லேயே நீங்கள் படித்தது தான். இப்போ இங்கே 360க்கு பதில் 2π போட்டுக்கலாமா? ஸோ cosecant 3 into 2π plus 313 வரும். சரியா? இப்போது மைனஸ் cosecant 6π plus 313 இருக்குது. சரியா? இந்த டேர்மு மல்டிபிள் ஆஃப் 2πன்னு இருக்குது இல்லையா? 3 into 2π. அப்போ இதை இக்னோர் பண்ணிவிட்டு இதை மட்டும் குரூப் பண்ணணும். அப்போ மைனஸ் cosecant 313 வருது. ஓகே, 330 டிகிரி ஏதாவது நீங்கள் கால்குலேட் பண்ண முடியுமா? டேபிளில் இருந்து ஃபைன் பண்ண முடியுமா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ 330 அப்படின்னா 4th குவாட்ரண்ட்டு. ஓகே, 270லேருந்து 360 வரைக்கும் 4th குவாட்ரண்ட்டு. அப்போ 360 minus 30னா 330 வரும். ஸோ cosecant 360 minus 30 அப்படி போடலாம். இல்லை 270 plus 16 போட்டுக்கலாம். முதல்ல 360 minus 30 போட்டு கண்டுபிடிப்போம், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து 270 போட்டு அங்கே என்ன ஆன்சர் வருதுன்றதை பார்ப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ மைனஸ், இந்த மைனஸ் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே 360 டிகிரி வந்துச்சுன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் சேஞ்ச் வருமா? எதில் சேஞ்ச் வரும், எதில் சேஞ்ச் வராது? 180 டிகிரி அண்ட் 360 டிகிரியில் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸில் சேஞ்ச் வராது. நோ சேஞ்ச். 90 டிகிரி அண்ட் 270 டிகிரி வரும்போது சேஞ்ச் வரும். அதாவது சைன் காஸ்னு மாறும், காஸ் சைனுன்னு மாறும். டேனாக இருந்தால் காட்டுன்னு மாறும், காட்டாக இருந்தால் டேன்னு மாறும். சீக்கனாக இருந்தால் கொசீக்கன்னு மாறும், கொசீக்கனாக இருந்தால் சீக்கன்னு மாறும். இப்போ நமக்கு இங்கே இருக்கிறது 360 தான் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட்டு பிளேஸில். அப்போ என்னமாகும்? நோ சேஞ்ச். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் சேஞ்ச் இல்லை. இங்கே ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் என்ன? கொசீக்கன். ஸோ கொசீக்கன் அப்படியே தான் இருக்கும். ஸோ cosecant 30 அது ஓகே. இப்போ நீங்கள் குவாட்ரண்ட் இன்ஃபர்மேஷனுக்கு வரணும். இது 4th குவாட்ரண்ட் இல்லையா? 4th குவாட்ரண்ட்னா இங்கே வந்து இது 0, இங்கே 90, இங்கே 180, இங்கே 270, இந்த இடத்துல 360. ஓகே, இங்கே ஆல் பாசிட்டிவ், இங்கே ஆல் சில்வர், இங்கே சைன் அண்ட் cosecant மட்டும் பாசிட்டிவ். இந்த இடத்துல 3rd குவாட்ரண்ட்டில் இது T, இதில் tan அண்ட் காட் மட்டும் பாசிட்டிவ். இங்கே இது கப்ஸ், ஆல் சில்வர் டீ கப்ஸ் இல்லையா? இந்த குவாட்ரண்ட்டில் காஸ் அண்ட் சீக்கன் இது ரெண்டும் மட்டும் பாசிட்டிவ். சரியா? இதை பற்றின டீட்டெயிலில் ஆல் சில்வர் டீ கப்ஸ்னு ஒரு வீடியோ இருக்குது, அதில் நான் போட்டிருக்கேன். ஃபார்முலாஸ்லாம் ஈஸியாக எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி அந்த வீடியோவில் இருக்குது. இட் இஸ் எ கிஃப்ட் வீடியோ ஃபார் யூ. அது வீடியோ தெரிஞ்சால் தான் இந்த சாப்டர் ஈஸியாக இருக்கும். அந்த வீடியோவை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன். ஓகே, இப்போ இங்கே cosecant. இப்போ நான் என்ன சொன்னோம்? இப்போ நம்ம இது 4th குவாட்ரண்ட் இல்லையா? இப்போ இந்த 4th குவாட்ரண்ட்னு வரும்போது இது இந்த குவாட்ரண்ட்டில் காசும் சீக்கன் மட்டும்தான் ப்ளஸ். இங்கே நமக்கு இங்கே இருக்கிறது cosecant. அப்போ cosecant என்ன வரும்? நெகட்டிவ் ஆயிரும். அப்போ மைனஸ் cosecant 30. ஓகேவா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ ப்ளஸ் cosecant 30 வரும். சரியா? சைன் 30 என்ன? சைன் 30 இஸ் 1/2. அப்போ cosecant 30 என்னது? 2ன்னு வந்துடும். அதாவது 1/2
சைன் 30, தட் இஸ் 1/1/2. அப்போ 2ன்னு வந்துடும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்த்தது 360 மைனஸ் 30ன்னு போட்டால் இப்படி வருது. இதுவே இந்த 330-ஐ 270 ப்ளஸ் 60ன்னு பிரிக்கலாம்ல, அது பிரித்தா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது சொல்கிறேன். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான். சரியா? இப்போ இந்த ஸ்டெப்பெல்லாம் கரெக்டு தான். இதிலிருந்து மட்டும் கேரி பண்ணுறேன். மைனஸ் கொசிக்கன் 330. இதை எப்படி பிரிக்க போகிறோம்? இந்த கொசிக்கனை அப்படியே வைங்க. இந்த 330-ஐ 270 டிகிரி ப்ளஸ் 60 டிகிரின்னு பிரிக்கிறோம். சரியா? அப்போ 270 ப்ளஸ் 60னாலும் எந்த குவாட்ரண்ட்டு தான் வருது? 4th குவாட்ரண்ட்டு தான் வருது. சரியா? ஓகே, இப்போ இங்கே 270 இருந்தால் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் சேஞ்ச் வரும்னு பார்த்தோமா? இது வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? எது? இங்கே கொசிக்கன் இருக்குது. கொசிக்கன் எப்படி சேஞ்ச் ஆகும்? சீக்கன்னு சேஞ்ச் ஆகும். தட் இஸ் இந்த மைனஸ் அப்படியே இருக்கும், இங்கே சீக்கன்னு வரும். அப்போ சீக்கன் θ 60 டிகிரி. இப்போ குவாட்ரண்ட்டுக்கு வரணும். 270 ப்ளஸ் 60 அப்படின்னா எந்த குவாட்ரண்ட்டு? 4th குவாட்ரண்ட்டு. 4th குவாட்ரண்ட்டில் எது ரெண்டும் தான் பாசிட்டிவ்? காஸ் அண்டு சீக்கன் தான் பாசிட்டிவ். ஸோ இந்த ஸ்டெப்பில் இது என்ன இருக்குது? கொசிக்கன். அப்போ கொசிக்கன் நெகட்டிவ். அப்போது இங்கே நெகட்டிவ். ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சீக்கன் 60 டிகிரி. சீக்கன் 60. சீக்கன் 60னா என்ன? காசோட இன்வர்ஸ். காஸ் 60 எவ்வளவு? 1/2. அப்போ சீக்கன் 60 எவ்வளவு? இதோட இன்வர்ஸ். அப்போனா 2. ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் ஆன்சர். ஸோ 270 ப்ளஸ் 60ன்னு போட்டாலும் 360 மைனஸ் 30ன்னு பிரித்தாலும் ஆன்சர் ஒன்று தான். புரிஞ்சுதா?